ஹாய் காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் யூடியூப் லிங்க் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேர்த்து பெல்லையை கிளிக் பண்ணுங்கள் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்க்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா திரும்பி என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். ஹாய் யஷ்வத், ஹாய் சாய். திரும்பி நாங்கள் ஒரு ரீயூனியன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிஎல் 2026 எல்லா டீம் வைஸ் ப்ரிவியூ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போகிறோங்க. நாங்கள் என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், எந்த டீமில் யார் ஸ்டார் பர்ஃபார்மராக வருவாங்க, அவங்க எங்கேயும் ஃபினிஷ் பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம பேசியிருந்தோம். ஸோ அது போய் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1.5 months ஆகி போச்சு. வி ஆர் அபவுட் டு என்டர் இன் டு த பிஸ்னஸ் ஸ்டேஜ் ஆஃப் எண்ட் ஆஃப் ஐபிஎல். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 50th மேட்ச் நியரஸ்ட்டாக வந்துட்டோம். ஸோ இன்னும் 20 மேட்ச் தான், அதுக்கப்புறம் செமிஸ். ஸோ சின்னதாக ஒரு மிட் சீசன் ரிவ்யூ பண்ணலாமே. இது வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி டீம்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்களோட டவுன்ஃபால்க்கு என்ன ரீசன், இல்லை சில டீம்ஸ்லாம் நீங்கள் எப்போ மேலே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில டீம்ஸும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்சோ நாங்கள் பண்ண செமிஸ் ப்ரெடிக்ஷன் எல்லாருக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அது கரெக்டாக போதா, இல்லை இப்போ இப்போ இருக்கிற டாப் 4 தான் இருக்க போதா, அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் வித் சம் ஹியூமர் மொமெண்ட்ஸ். ஸோ எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. நல்லா இருக்கேன். எல்லாம் டெய்லி மேட்ச் பார்க்குறீங்களா, இல்லை எப்படி ஹைலைட்ஸா? மேட்ச் பாக்குறத தவிர வேற என்ன வேலை நமக்கு? ஆமா, நமக்கு இந்த 2 மாசம் தானே வேலை. சரி, ஒரு ஹியூமரோட ஆரம்பிப்போம். ஸோ என்ன, எப்படி போகுது ஐபிஎல் 2026? மஜாவா போதா, இல்லை ஷாக்கா இருக்கா, இல்லை எப்படி ஓகே தானா? எப்படி போகுது ஐபிஎல் 2026? வித்தியாசமா இருக்கு எனக்கு. பழைய மாதிரி போகுது. 2013 மாதிரி, அந்த பழைய 2011 to 2020 அந்த மாதிரி. சாய் ஸ்டக் ஆயிடுச்சு வீடியோ. பாயிண்ட்ஸ் டேபிள் படி சொல்றேன் நானு. ஓ, பாயிண்ட்ஸ் டேபிள் படி 2013ல டாப் 4 வந்து எல்லாமே 20 above தான். ஆமா, கரெக்ட். ஒன் சைடடா இருந்தது. கரெக்ட், அந்த மாதிரி கூட போலாம். ப்ளே ஆஃப் ரேஸ் ஒன் சைடடா இருந்தது. இப்போ இந்த வாட்டி அப்படிதான் இருக்கு போகுது. பட் இப்போ கீழே இருக்கிற டீம்லாம் சடனா மேலே வராங்க, விச் இஸ் குட் டு சி. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சரி, சோஃபார் உங்களோட பெஸ்ட் மூமெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஒவ்வொருத்தராக ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டீம்ஸ் ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் இது வரைக்கும் நடந்ததுல. ஓகே, என்னோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ்ல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பிபிகேஎஸ் ஒன்ஸ் அகைன் 260 சேஸ் பண்ணாங்க டிசி கூட. அது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சேஸ். ஓகே. இன்னொன்னு வந்து டிசி வந்து அந்த ஆர்சிபி மேட்ச்ல 49 கிராஸ் பண்ணி அடிச்சது. ஆண்டவா, நைஸ் ப்ரோ, நல்லா இருக்கு உங்களோட 2 மூமெண்ட்ஸ். ரூல்னால எஸ்கேப் ஆயிட்டாங்க. இல்ல ஏன்னா பவர் பிளேல அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்கன்னு தெரியும், ஊருக்கே தெரியும். 49 போவாங்களா மாட்டாங்களான்னு பயத்துல தான பார்த்தோம். அபிஷேக் போற இம்பாக்ட் 30 ரன், அது மைனஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், 45 தான். கரெக்ட் தான். ஓகே, வொஸ்ட் மொமெண்ட் என்னன்னா பிபிகேஎஸ் உடைய இந்த 3 losses சொல்லலாம். டியூ டு தேர் ஃபீல்டிங்னால டீம் தோக்குது. ஓகே, அது ஒரு வொஸ்ட் மொமெண்டா நான் பாக்குறேன் இந்த சீசன்ல. ஓகே, வேற எதுவும் இல்லையா? அப்புறம் இன்னொன்னு இருக்கு. கடப்பாறை பூம்பாறை ஆனது. எஸ், எப்பறா இது பண்ணிட்டு. கரெக்டு தான், அது ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ சாய் அவரோட கருத்து சொல்லியிருக்காப்ல. அஸ்வத், நீங்கள் சொல்லுங்க. அதுதான் பெஸ்ட் வந்து பஞ்சாப் சேஸ் பண்ணது. சூரியவன்சி 3 வாட்டி 15 பால்ல 50 அடிச்சது. ஆமா, அவரு அடுத்த கெயிலா மாறிட்டு வராப்ல. அதெல்லாம் இருக்கு. ஒர்ஸ்ட்னு சொன்னா மும்பை இந்தியன்ஸோட பவுலிங், அவங்களோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இன்னொன்னு என்ன, எஸ்ஆர்எச் ஓட 240 அடிச்சாங்க. பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயினா. பும்ரா ஸ்டாண்ட் அவுட் பவுலர். அவருக்கு இந்த ஆஃப் சீசனா போயிடுச்சு. ஆமா, சோ பும்ரா ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப புவரஸ்ட் இந்த சீசன். எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் வொர்ஸ்டா இருந்தாலும் அவர் ஒருத்தர் தனியா இருப்பாரு. இப்போ அவருமே அடி வாங்குறாரு, அதான் கஷ்டமா இருக்கு. ஆமா, ஓகே. எஸ்ஆர்எச் ஓட 240 சேஸ் விட்டாங்க. அதெல்லாம் யாரும் நம்ப முடியல. அதுதான் ப்ரோ, கரெக்ட். ஓகே, சோ அப்ப உங்க சொல்லிட்டீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து சிஎஸ்கே ஓட 2 மேட்ச் ரொம்ப சீக்கிரம் தோத்துட்டாங்க. ஆமா, இப்போ ஒரு ஃபைட்டே இல்லாம தோத்த மாதிரி இருந்தது மும்பை சிஎஸ்கே அகைன்ஸ்ட் ஆடும். அதுவும் வான்கடையெல்லாம் சொல்லவே வேணாம். வான்கடை மேட்ச்லாம் சேப்பாக்காவது ஓகே 17 ஓவர் வரைக்கும் போச்சு மேட்ச்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மூமெண்ட்டு சோஃபார்னா நம்ம லாஸ்ட் இயர்லாம் யாரை 1 சீசன் வந்துருன்னு நினச்சோமோ அவங்களாம் இந்த சீசன் நல்லா கண்டினியூவாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ அது நான் ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். நீங்கள் வைபவ் ஆகட்டும், பிரியான்ஷா இருக்கட்டும், இல்லை ஈவன் பிரப்சிமரனாக இருக்கட்டும், அண்ட் சர்டன் எக்ஸ்டென்ட் இப்போ புது பவுலர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இப்போ சாக்கிப் ஹுசேன், பிரஃபுல் இன்ஜு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஆர்ஆரில் பிரிஜேஷ் சர்மா. ஸோ இவங்களாம் நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ப்ரெடிக்ஷனில் கூட ஆமாம் அசோக் சர்மா ப்ரெடிக்ஷனில் வந்து நம்ம யாருமே எதிரே பார்க்கல இவங்களாம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு. சடனாக பார்த்தா நம்ம பிளேயர்ஸ்லாம் வந்து எமர்ஜிங்காக வந்து நல்லா பண்ணுறது இட் இஸ் பெஸ்ட் மூமெண்ட் சோஃபார். ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு நான் அதே தான், மும்பை இந்தியன்ஸோட ஸ்லம்ப்பு, அது நான் எதிரே பார்க்கல, ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் செகண்ட் திங் வந்து என்ன சொல்கிறது, செகண்ட் திங் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சிஎஸ்கே என்ன சொல்கிறது, சிஎஸ்கே வந்து தலை இல்லாமல் இப்படி இருக்காங்கன்றது நான் ஒரு பாசிட்டிவாக பார்ப்பேன், நெகட்டிவாக பார்ப்பேன். பட் என்ன சொல்கிறதுனா சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல என்னால். இப்போ வரைக்குமே என்ன தான் மேட்ச் ஜெயித்தாலும் இட்ஸ் நாட் லைக் கன்வின்சிங். ஏதோ ஒரு மாதிரி ஆடுறாங்க, தட்டு மாதிரி ஜெயிக்கிறாங்க. ஸோ அது ஒரு சிஎஸ்கே வைப் என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ அதனால கொஞ்சம் நான் அது ஒரு இதுவாக பார்க்குறேன். ஸோ மற்றபடி எனக்கு அவ்வளோதான். ஸோ சிஎஸ்கே மும்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பஞ்சாப் ஃபீல்டிங் ஆஸ் யூஷுவல் சொன்னதான். சாய் வீடியோ ஸ்டக் ஆகுது லைட்டாக. உன்னோட தான் ஸ்டக் ஆச்சு ப்ரோ. என்னோடதா? ஆமா, எனக்கு நெட் கவரா இல்லையான்னு தெரியல. சரி, ஓகே, ஃபைன். சரி, நம்ம அப்போ டீம்ஸ் ரிவ்யூ போகலாம் மிட் சீசன் இதில். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் படியே போவோம். டியூஸ்டே வரைக்கும் ஃபஸ்ட்டில் இருந்தது பார்த்தீங்க, வெட்னஸ்டே வரைக்கும் ஃபஸ்ட்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸு. பட் அந்த வெட்னஸ்டே டிஃபீட்னால பஞ்சாப் செகண்ட், எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ ஆரஞ்ச் ஆர்மி கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் யாருன்னா எதிர்பார்த்தீங்களா எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க, அதுவும் வந்து டாப் ஆஃப் த டேபிளில் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி போவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? நான் சீரியஸாக எதிர்பார்க்கல. ஐ எம் ஷெல் ஷாக், லிட்ரலி சொல்ல போனால். எதிர்பார்க்கவே இல்லை. பேசணுமே தவிர பவுலிங்க வச்சு ஜெயிப்பாங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண அளவுக்கு கலாய்க்காத கலா இல்ல. ப்ரிவியூல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் பவுலிங் நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் இல்ல. ஆக்சுவலா இல்ல, ஒரு நிமிஷம் நான் இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன். சொல்லு. இல்ல, நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம வந்து எல்லாருமே வந்து அர்ஷல் பட்டேலும் ஜெய்தேவ் உனத்கட்டும் தான் அவங்களுடைய மெயின் பவுலர்ஸா இருப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எப்போ ஷாக்கிப் ஹுசேனையும் பிரஃபுல் இன்ஜையும் கொண்டு வந்தாங்களோ, சிவாங்குமார் கொண்டு வந்தாங்களோ ஸ்குவாடுல, அப்ப இருந்தே சிவாங்குமார் இவங்கலாம் எப்ப ஸ்குவாடுல கொண்டு வந்தாங்களோ அப்பவே எஸ்ஆர்ஹெச் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சொல்றேன், எதிர்பார்க்காத பண்றாங்க. வருண் ஆரனுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அவர் ஸ்கவுட்டிங்ல தான் இது எல்லாமே இதுவா இருக்கு. பவுலிங் கண்டிப்பா. So Varun Aaron deserves a huge appreciation. And batting match on match consistent-ஆ அடிக்கறாங்க. So இவங்க கொண்டு வந்தது இட்ஸ் a master stroke. ஹென்ரிக் கிளாசனோட ஃபார்ம் unreal consistency. ஹென்ரிக் கிளாசன் ஒரு ரிட்டையர்ட் பிளேயர் இப்படி ஆடுவாரான்றது எனக்கு ஷாக்கா இருக்கு. இல்ல, ஆனா ஐபிஎல் வந்தா அது படும், ஃபிளாட் பிச்சஸ்ல படும்னு சொன்னேன். படும் ஓகே, பட் மேட்ச் ஆன் மேட்ச் 30 அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்ல இருக்காரு அவரு. ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ஆரஞ்ச் நம்பர் 4 வர ஒரு பேட்ஸ்மேன் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஆரஞ்ச் கேப்ல கன்சிஸ்டன்ட்டா இருக்காரு. இப்போ ஆரஞ்ச் கேப் அவர்கிட்ட தான் இருக்குன்னா அன்ரியல் கன்சிஸ்டன்சி, ஆட்ஸ் ஆஃப் கிளாசன் சொல்லி ஆகணும். என்ன பர்ஃபார்மன்ஸ், ரிட்டையர் ஆயிட்டு ஓடுறாரு செம்மையா. ஆல்சோ அந்த 6 ஹிட்டிங்லாம் டயர்ட் ஆற மாதிரியே தெரியல, பொலக்கறா மனுஷன். அவங்களோட வின்னுக்கு மெயின் ரீசனே கிளாசன், அபிஷேக் சர்மா, ஈசான் கிஷன். டிராவிஸ் ஹெட் கூட இப்பதான் அடிக்கிறாரு. டிராவிஸ் ஹெட் இப்பதான் அடிக்க ஆரம்பிச்சாரு. டாப் 5ல அவங்க தான் இருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க தான் இருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி அவர் இப்போ சூப்பரா 140 கிளிக் அவர்கிட்ட தான் ஆரஞ்சு கேப் இருக்கு. ஆமா, அதே மாதிரி இன்னொன்னு மறந்தீங்க, நிதிஷ்குமார் ரெட்டி செம்ம இது டிஃபரன்ஸ் இந்த சீசன். அன்ரியல் கம்பேக். அவர் 140 கிளிக் பண்றாரு, லைனா இன்ஸ்விங் அவுட்ஸ்விங் நல்லா போறாரு, பேட்டிங்ல நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு, 6 ஹிட்டிங் எபிலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இஸ் பீன் நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியான்னு சும்மா இப்போ சொல்லியிருந்தாங்க, இப்போ சீரியஸ்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ் பீன் க்ரோன் அப். செம்ம பர்ஃபார்மன்ஸ். அந்த ஸ்டெஃபான் ஜோன்ஸ் கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்ட என்ன இல்லையோ அதுல ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்ஜுரி மட்டும் வரலனா டெஃபினெட்லி இந்தியாவுக்கு ஒரு ஆல் ஃபார்மட் பிளேயராக கண்டிப்பாக வருவார். இன்னும் ஒரு ஒன் இயரில் கண்டிப்பாக சூப்பராக தெரியுற அவர் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, இவன் இல்லைனா அவன் இல்லைனா இவன் அப்படின்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து அபிஷேக் ஹெட் அடித்தா மட்டும்தான் ஒன்று இருந்தது. இந்த வருஷம் இஷான் கிஷனும் வந்தாச்சு 30-40 அடிக்கிறார், கிளாசன் அடிக்கிறாரு, நிதிஷ்குமார் ரெட்டி அடிக்கிறாரு, சலீல் அரோரா இன் பேச்சஸ் நல்லா பண்ணியிருக்காரு. கன்சிஸ்டன்ட்டாக இருந்தாலும் அந்த மும்பை மேட்சாக இருக்கட்டும். இன்னொரு ஃபேக்ட் சொல்லி ஆகணும், 7 வின்ஸ்ல 7 டிஃபரண்ட் வின்னர்ஸ். ஆமா, தோக்கடிச்ச 7மே டிஃபரண்ட் டீம்ஸ் எஸ்ஆர்ஹெச். கரெக்ட், நேத்து தான் பார்த்தேன், ஸ்டாட் பார்த்தேன். 7 டிஃபரண்ட் டீம்ஸ் வச்சிருக்காங்க.
இல்ல அது இல்ல 7 டிஃபரெண்ட் பிளேயர்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. ஒரு மேட்ச்லயும் ஒரு வின்னர்ஸ் இருந்திருக்காங்க அவங்களுக்கு. சோ டீமா நல்லா கோஆர்டினேஷனோட இருக்காங்க. அது அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஆனா நான் இந்த ஸ்டாட்டும் பார்த்தேன் 2018ல சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி தான் ஆச்சு. கரெக்ட். 2018ல சிஎஸ்கே இப்படிதான் ஒரு மேட்ச்லயுமே ஒருத்தர் மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி லாஸ்ட் இயர் ஆர்சிபி எடுத்திருக்காங்க. 18 சிஎஸ்கே மாதிரி தான் சூப்பரா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். பவுலர் ஸ்டெப் அப் பண்றாங்க. கரெக்ட். பவுலர் ஸ்டெப் அப் பண்றாங்க. அதான் எஸ்ஆர்ஹெச் சக்சஸோட இது. அண்ட் ஃபீல்டிங்குமே நல்லா இருக்கு. ஏன்னா அப்புறம் நிதிஷ் ரெட்டி பத்தி இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து இவர் வந்து ஹர்திக் பாண்டியாக்கு பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரான்றப்ப நிறைய பேர் கொஸ்டின் பண்ணது. அந்த 140 ஸ்பீட்ல இவர் போடுற அந்த அபிலிட்டி இல்ல. சோ வந்து இவர் எப்படி லைக் ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாருன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பட் இப்ப அதுல அவர் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா போட ஆரம்பிச்சிருக்காரு. சோ இன்னும் கொஞ்ச நாள்ல பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்டா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கன்சிஸ்டன்சி இருந்தா கண்டிப்பா அவரால் வர முடியும். கரெக்ட். அண்ட் ஆல்சோ அபிஷேக் சர்மா வேர்ல்ட் கப்பில் சூப்பர் சொதப்பலாக போச்சு. 2 மேட்சோ ஒரு மேட்ச் தான் அடித்தார், ஜிம்பாப்வே மேட்ச். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ்டாக தெரிகிறாரு. ஆரஞ்ச் கேப்பில் செகண்ட் பிளேஸ் இருக்காரு. செம்ம கன்சிஸ்டன்சி. மேட்ச் ஆன் மேட்ச் நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஒரு டிப் இன் ஃபார்மே தெரியல, அந்தளவுக்கு ஆடுறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹெட் டு ஸ்லோவாக கம்மிங் பேக் டு ஃபார்ம், டேஞ்சர்ஸாக தெரியுறாங்க எஸ்ஆர்ஹெச் சடனாக. கொடுத்தா எல்லாரும் தான் அடிப்பாங்க. ஃபிளாட் ட்ராக் கொடுத்து அடிச்சாலும் அந்த கன்சிஸ்டன்சி வேணும்லப்பா. லாஸ்ட் இயர் அதானே மிஸ்ஸிங்கா இருந்தது. லாஸ்ட் இயர் எத்தனை மேட்ச் அவங்க ஃபிளாட் ட்ராக் விளையாடுனாங்க நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் இயர் எல்லாருமே எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ப்ரெடிக்ட் பண்ண டீம் வந்து எஸ்ஆர்ஹெச். ஆனா அவங்க ஹோம் சாயிலே அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கிரிப் ஆகி திரும்ப ட்ராக், ஸ்லோ டர்னர், ஸ்லோ விக்கெட் இந்த மாதிரி தான் நிறைய கொடுத்தாங்க. அதுலதான் அவங்க மாட்டினாங்க. இப்போ என்ன எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் எல்எஸ்டி மேட்ச் மட்டும் என்ன, அதுவுமே அந்த ஆஃப்டர்நூன் மேட்சஸ்லாம் அவங்க வந்து பிச்சை சரியாக ரீட் பண்ணல. கொஞ்சம் ரொம்ப சுற்றி அவுட் ஆனாங்க. அந்த 2 மேட்சும் ஜெயிக்கக்கூடிய மேட்ச் தான் எஸ்ஆர்ஹெச் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. இந்த எல்எஸ்டி மேட்சாக இருக்கட்டும், கேகேஆர் மேட்சாக இருக்கட்டும். இல்லை நான் என்ன சொல்கிறேன், லாஸ்ட் இயர் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிருந்தது. ஹெட்டாக இருக்கட்டும், இஷானா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா இருக்கட்டும். இந்த வருஷம் அது கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. இந்த சீசன் என்ன அடிக்கிறார். இந்த சீசன் இஸ் பீன் டூயிங் வெல். ஆர்சிபி மேட்ச்க்கு அப்புறம் வந்து ஆர்ஆர் மேட்சாக இருக்கட்டும், நடுவில் இந்த ஒரு சிஎஸ்கே மேட்சாக இருக்கட்டும் 30-40 சிப்பின் பண்ணுறாரு. அது ஓரளவு ஹெல்ப் பண்ணுது எஸ்ஆர்ஹெச்சுக்கு. சரி ஓகே. அப்போ எஸ்ஆர்ஹெச் ஆமாம், அதனால ஈஸியாக இருக்கு. அதே மாதிரி இஷான் கிஷான் கேப்டன்சியும் நம்ம சொல்லி ஆகணும். 7ல் 4 வின்னு. அது வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட் டைம் கேப்டன் ஒரு டீமை வந்து வீக்கஸ்ட் டீமை லீட் பண்ணி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 4 மேட்ச் ஜெயிக்க வைக்கிறாருன்னா சூப்பர் கேப்டன்சி. அந்த இஷான் கிஷானுக்கு நம்ம அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஏன்னா இப்போ பேட் கமின்ஸ் வந்து டீம் நல்லா பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் வெதை போட்டது இஷான் கிஷான் தான். அந்த பிளேயிங் சேஞ்சஸாக இருக்கட்டும், நிதிஷ் ரெட்டிக்கு பவர் பிளேல கொடுத்ததாக இருக்கட்டும், சில பல ஸ்மார்ட் மூவ்ஸ் இஷானும் பண்ணார். ஸோ கிரெடிட் நீட்ஸ் டு பி என்ன சொல்லுது கோஸ் டு இஷான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கேப்டன்சியும். சாய் லைட்டாக வீடியோ ஸ்ட்ரக் ஆகுது. நெக்ஸ்ட் டீம் போலாமா? அப்போ ஓகே, நெக்ஸ்ட் டீம் போகலாம். எஸ்ஆர்ஹெச் எங்கே ஃபினிஷ் பண்ணுவாங்க? டாப் 2-ஆ டாப் 4-ஆ இல்லை செமிஸ் வர மாட்டாங்களா இங்கேருந்து? டாப் 4 ஆக்சுவலா டெல்லி சொல்லிருந்தேன் கண்டிப்பா 4th பிளேஸ் வருவாங்க அப்படின்னு. நானும் சொல்லியிருந்தேன். கூட ஃபைட் பண்றது எஸ்ஆர்ஹெச் ஃபைட் பண்ணுவாங்க. நானும் போட்டுருந்தேன் ஃபைட் பண்ணுவாங்கன்னு போட்டுருந்தேன் நானும். இப்போ ஆனால் எனக்கு டெல்லி காலி, எஸ்ஆர்ஹெச் போயிடுவாங்க. சரி ஓகே. ஆனால் டாப் 2 இல்லை டாப் 4? டாப் 4. ஓகே சாய் நீ என்ன சொல்ற? டாப் 4 கண்டிப்பா. டாப் 4. டாப் 2 இல்ல, டாப் 4 ஷோர் ஷாட். ஓகே, நான் டிஃப்ரெண்ட் ரூட்ல வரேன். எனக்கு என்னவோ இது ஒரு என்ன சொல்லுது 2016 18 ரிப்பீட் ஆகுமோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் எஸ்ஆர்ஹெச்சை டாப் 2ல போடுறேன். நல்லா தெரியுறாங்க. இன்னும் 3 மேட்ச் தான் இருக்குது. அந்த 3மே கொஞ்சம் டஃப்பான ஆப்போனண்ட் இருந்தாலும் அவங்க எஸ்ஆர்ஹெச்சை போடலாம். எஸ்ஆர்ஹெச் அந்த நினைப்பில் நான் வந்து எஸ்ஆர்ஹெச்சை டாப் 2ல போடுறேன். 2024 மாதிரி தே வில் கோ ஆன் டு செமிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஈஸியாக எலிமினேட்டர் ஆடி போகிற அளவுக்கு எஸ்ஆர்ஹெச் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ ஓகே, எஸ்ஆர்ஹெச் நாங்கள் 3 பேரும் டாப் 4 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸ் பக்கம் போவோம். வேற மாதிரி தடாலடியாக ஆரம்பித்தாங்க டோர்னமெண்ட்டு. 6 out of 6 நோ ரிசல்ட்டோட 7 out of wins அன்டிஃபீட்டடாக இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 3 மேட்சாக வீல்ஸ் கைண்டின் வருதா இல்லை டீம்ஸ் வந்து ஸ்டார்டட் டு அனலைஸ் பஞ்சாப் கிங்ஸா? எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது பஞ்சாபுக்கு? ஃபீல்டிங் ஓகே, பட் பேட்டிங் பவுலிங் சொல்ல போனா என்ன பிரச்சனை? ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் மட்டும் தான் பிரச்சனையே. ஓகே, அவங்க எல்லா மேட்ச்மே 200+ கன்சிஸ்டன்ட்டா கொடுத்துட்டே இருக்காங்க. அர்ஷதீப், யான்சன், பாட்லெட், சஹல், வைஷாக் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங். பட் எப்படி மேட்ச் ஆன் மேட்ச் 200 கொடுக்குறாங்கன்னு சீரியஸாக எனக்கும் புரியலை. பவுலிங் நீட்ஸ் டு பி சார்ட்டட் அவுட். நாங்கள் நிறைய இஷ்யூஸ் இருக்குது பஞ்சாபுக்கு.
பவுலிங்கும் அவங்களோட ஃபீல்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க டாப் 2ல முடிச்சிருவாங்க. ஃபீல்டிங் ஒரு பெரிய பேட்டிங் பத்தி குறையவே இல்ல. நேகல் வதேரா இருந்தாரு, அவரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லன்னு சொன்னோனே வேற ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. ஷெட்கே நல்லா பண்றாரு. டெக்டே வந்து பாம்பே டீமோட ஃபினிஷர். ஆமா, ஸ்மார்ட் ஜெயிச்சு கொடுத்தாரு, செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. கரெக்ட். லாஸ்ட் இயர் அவருக்கு சான்சஸ் நிறைய கிடைக்கல. நேகல் வதேரா நல்லா பண்ணால அவரை டிராப் பண்ணிட்டாங்க. ஆமா, ஒரு மேட்ச் ஆட வச்சாங்க, அதுலயும் பவுலிங்கும் போடல, பேட்டிங்கும் ஆடல அவரு. ஆமா, ஏதோ ஒரு மேட்ச் பவுலிங்லாம் போட்டாரு, ஆனால் அடி வாங்கினான்னு நினைக்கிறேன். பவுலிங் போட்டார், எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏதோ ஒரு மேட்ச் போட்டார். ஸோ சாய், நீ என்ன நினைக்கிற பஞ்சாப் பற்றி? அஸ்வத் அவனோட கருத்தை சொல்லிட்டான். அதாவது நல்லா ஆரம்பிச்சாங்க, போன வருஷம் எங்க விட்டாங்களோ அங்கிருந்தே கண்டினியூ ஆச்சு. ஓகே. சர்பான் ஷாப் வந்து அந்த ஒரு வெறியில இருக்காரு, திரும்பவும் கப் அடிக்கணும்னு வெறி இருக்கு. அதுதான் அது நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, எங்க விட்டாங்களோ அங்க இருந்தே கண்டினியூ ஆனாங்க, நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, டாமினேட் பண்ணாங்க. திடீர்னு கிங்ஸ் 11 பஞ்சாப் ஆயிட்டாங்களோன்னு தோணுது. 2018-19 அதுதான் திடீர்னு ஒரு 3 மேட்சா கிங்ஸ் 11 பஞ்சாப் ஆயிட்டாங்களோன்னு தோணுது. அது எனக்காக ஃபீல்டிங் போக எனக்கு இன்னொரு கன்சர்ன் ஒண்ணு இருக்கு. அதாவது பவுலிங் வந்து இவங்க வந்து 10 மேட்ச் இப்ப ஆடி இருக்காங்க, அதுல ஒரு மேட்ச் வந்து ரெயின்ல வாஷ் அவுட் ஆயிடுச்சு. சோ 9 கம்ப்ளீட்டட் மேட்சஸ்ல அதான் இப்போ ஓகே. சோ 9 கம்ப்ளீட்டட் மேட்சஸ்ல 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் வந்து ரெயின்ல வாஷ் அவுட் ஆயிடுச்சு. 9 கம்ப்ளீட்டட் மேட்ச் நல்லா இருக்கு. வீடியோ லைட்டா ஸ்டக் ஆகுது, நெட் இஷ்யூ என்னன்னு தெரியல. ஓகே, நான் என்னன்னு பாக்குறேன். சொல்லு. கம்ப்ளீட்டட் 9 மேட்சஸ்ல 6 மேட்சஸ்ல வந்து அவங்க பவுலர்ஸ் வந்து 200 கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஆமா, இட்ஸ் an absolute bottom line. இங்க ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்புறம் பிபிகேஸோட எனக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை. ஏன் எல்லா வென்யூலயும் வந்து, அதாவது எப்படி சொல்றது, முல்லான்பூரா இருக்கட்டும் இல்லைன்னா அவே மேட்சஸ்ல இருக்கிற அதர் வென்யூஸா இருக்கட்டும், எதுக்கு ஒரு ஸ்பின்னரோட போறீங்க? ஏன் சாலோட போறீங்க? கூப்பர் கானலியால லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போட முடியும். ஹர்ப்ரீத் பால் அந்த கூப்பர் கானலியால லெஃப்ட் ஆர்ம் கூப்பர் கானலியும் ட்ரை பண்ண மாட்டாங்க. எனக்குமே அந்த கேள்வி அடிக்கடி வருது. ஒரு ஸ்பின்னரோடே போறாங்க எல்லா மேட்சுமே. இல்ல ஹர்ப்ரீத் பேர் வந்து நல்லா போட்டாரு அந்த மேட்ச். பட் இப்போதைக்கு அவங்க காம்பினேஷன்ஸ்ல வந்து அவர் எப்படி ஃபிட்டிங் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதாவது பேசர்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ கூப்பர் கானலிய போட விடலாமே, லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போட. அவரு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அவர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, பவுலிங் போட ஃபிட் இல்லன்னாங்க. ஓகே ஃபைன். 5th மேட்ச்ல இருந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹி இஸ் ஃபைன் அண்ட் ஃபிட் டு கோன்னு தான் கேள்விப்பட்டேன். ஏன் அவர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர் நல்ல வெரைட்டி கொடுப்பாரு. இல்ல நீங்க ஸ்டாயினிஸ்க்கு தெரியுங்க, சஷாங்க்கு தெரியுங்க, சால் நல்ல ஸ்பின்னர் தான். இல்ல ஸ்டாயினிஸ் சஷாங்க்குலாம் ஓவர் தராங்க. சால் வந்து நல்ல ஸ்பின்னர் தான். கரெக்ட் தான், சால் நல்ல ஸ்பின்னர் தான், நான் தப்பாவே சொல்ல. இப்போ சிஎஸ்கேல வந்து அகில் ஹுசைன் இல்லாம இல்ல சொல்றேன். இப்போ அகில் ஹுசைன் இல்லாம 100 என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் சிஎஸ்கேல. சோ அந்த ஸ்பின்னர்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்க சேலை வச்சுட்டு மட்டும் போறீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு மேட்ச் அவர் அடி வாங்கிட்டாருன்னா அவருக்கு சப்போர்ட்டிவ் ஸ்பின்னருக்கு என்ன பண்ணுவீங்க? அங்க ஜிடி மேட்ச்ல கூப்பர் கானலி போட மாட்டாரு, ஞாபகம் இருக்கா? 13வது ஓவர்ல எடுத்துட்டு வந்தாங்க ஜிடி மேட்ச்ல. அது எல்லாமே சில பல பிளண்டர்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும். எனக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிமே பிடிக்கல. ஓகே, சோ எனக்கு இந்த ஒரு ஸ்பின்னரோட போறத வந்து அவங்க மாத்தணும். சோ கூப்பர் கானலியே போட வைங்க. உங்களால ஹர்ப்ரீத் பேரை உள்ள எடுத்துட்டு வர முடியல, உங்களுக்கு பேசர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா லெட் கூப்பர் கானலி டு பவுல். அத பண்ணலாம். சோ அவங்க பவுலிங்ல சில ஒர்க்ஸ் அவங்க பண்ணணும். பேட்டிங் வந்து பிரச்சனை கிடையாது. சோ ஃபீல்டிங் அண்ட் பவுலிங்ல அவங்க ஒர்க் அவுட் பண்ணா கண்டிப்பா அவங்க வந்து ட்ராஃபி வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி பண்ணல ஏதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டம். நீங்க சொல்றதுதான் ஆக்சுவலி நானும் சொல்லுவேன். பட் நான் வில் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். பேட்டிங்கில் ஒரு சின்னதாக எனக்கு ஒரு ஹோல் தெரியுது சடனாக. ஏன்னா ஜிடி மேட்சாக இருக்கட்டும் இல்லை நேற்று மேட்சாக இருக்கட்டும், சடனாக அவங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 5 வந்து டாப் 4 கிளிக் ஆக மாட்டேங்குது. பிரப்சிமரன், பிரியான்சாரியா உங்களுக்கு பவர் பிளேலே அவுட் ஆகிட்டாருன்னா அவள் தான் மேட்ச் காலின்ற மாதிரி இருக்குது அங்கே. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் எல்லா மேட்சும் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஒரு 124 எல்எஸ்டி சிஎஸ்கே மேட்ச் அடிப்பான்னு நான் நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண அடிக்கலை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது பிரியான்சாரியா இல்லை பிரப்சிமரன் கொடுக்குற அக்ரெசிவ் ஸ்டார்ட்டில் தான் அவங்களோட பேட்டிங் இவ்வளோ நாள் ரன் ஆச்சோன்ற மாதிரி எனக்கு திடீர்னு தோணுது. அவங்க அடிக்கலைன்னா கம்ப்ளீட்டாக பேட்டிங் ஷட் டவுன் ஆகிடுதோ எனக்கு தோணுது. பின்னாடி என்ன தான் ஐயரு, ஷெக்டே, அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸு, கானலி இவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த அக்ரெசிவ் ஸ்டார்ட் ஓப்பனர்ஸ் கொடுக்கறதுனால தான் பஞ்சாப் ரைடிங் ஆன் விக்ட்ரி. இப்போ அவங்க 2 பேரும் அவுட் ஆகிறதுனால சடனாக எனக்கு இன்னும் அவங்க ஓப்பனர்ஸ் மேலே கொஞ்சம் ரொம்ப ஓவர் ரிலையண்ட்டாக இருக்காங்களோ, அவங்க அடிக்கலைன்னா இவங்க தோற்றுருவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது சடனாக. அதுவும் 2 பேருமே அடிக்கலண்ணா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் அவங்க பவர் பிளேயரே ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே ஓபனர் விக்கெட் விட்டுருக்காங்க. ஜிடி மேட்ச் 2 மேட்சா அப்படிதான் போகுது. ஜிடி மேட்ச் அதே தான் ஆச்சு. மறந்துட்டியா? ஓகே, ஜிடி மேட்ச் அதான் சொல்றேன் நான். 2 மேட்சா இப்போ வருது அந்த அலார்மிங் கன்சர்ன் வருது. 2 மேட்சா மட்டும்தான் போயிருக்கு. ஓகேவா? மத்தபடி அவங்க எல்லாம் நல்ல குவிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பார்த்துருக்காங்க என்னன்னா, ஸ்டாய்னிஸ், சசாங்க் சிங் இவங்கெல்லாம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த சீசன். சசாங்க் சிங் பேட்டிங் ஆடவே இல்லை இந்த சீசன். ஃபீல்டிங்கும் போகும், பேட்டிங்கும் மோசம். அவருக்கு பட ஆரம்பிச்சுனாலே பஞ்சாப் மிடில் ஆர்டர் வந்து ஃபில்டர் ஆயிடும். ஆமா, ஸ்டாய்னிஸ் இன் பேச்சஸ் அடிக்கிறாரு, ஷெட்கேவும் நல்லா பண்றாரு. ஷெட்கேவும் ஸ்டாய்னிஸும் நல்லா பண்றாங்க. ஸ்டாய்னிஸ் வந்து கன்சிஸ்டன்டா இல்ல, ஏன்னா அவருக்கு கிடைக்கிற சான்சஸ் கம்மி தான். ஆமா, கிடைக்கிற சான்சஸ்ல 4 மேட்ச் ஆடி இருக்காரா எனக்கு தெரிஞ்சு பேட்டிங். ஆமா, 5 மேட்ச் ஆடி இருப்பாரு. அல்ல 3 மேட்ச் அடிச்சு கொடுத்துருக்காரா, இல்ல 2 மேட்ச் அடிச்சு கொடுத்துருப்பாரு கண்டிப்பா. ஆமா. பவுலிங்ல அதே மாதிரி அஷதீப்பும் மார்க்கோ யான்சனும் T20 வேர்ல்ட் கப்ல சூப்பரா போட்டாங்க. பட் இந்த ஐபிஎல்ல தே ஹஸ் பீன் a huge let down. 2 பேருமே ஸ்ட்ரைக் பண்ணல, பர்ஃபார்ம் பண்ணல. ஒரே ஒரு மேட்ச் தான் அஷதீப் கிட்டத்தட்ட 2 விக்கெட் மேலே எடுத்தார், இஃப் ஐ எம் நாட் ராங். அதை தாண்டி எல்லா மேட்சும் 1 விக்கெட் இல்லைன்னா விக்கெட்லெஸ். மும்பை மேட்ச் மார்க்கோ யான்சன் அது கூட இல்லை, பேட்டிங்லையும் பட மாட்டேன்ற போது இவங்களோட 2 சீனியர் பவுலர் ஸ்டெப் அப் பண்ணலன்னா பவுலிங் ரொம்ப டிப்ளீட்டடாக தெரியுது பஞ்சாபுக்கு. அது அவங்க எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபார்முக்கு வரணும் 2 பேரும், அஷ்தீப்பும் யான்சனும். சரி, அப்போ பஞ்சாப் கிங்ஸ் இங்கேருந்து எங்கே பண்ண போகிறாங்க? இன்னமும் டாப் 4 தானா, இல்லை டாப் 2வா, இல்லை சடனாக கிங்ஸ் 11 பஞ்சாப் மாதிரி வெளியே போயிடுவாங்களா? என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஆப்போனன்ட் யார்? ஆர்சிபி கூட 2 மேட்ச் இருக்காங்க. ஆஹா, ஆர்சிபி கூட 1, டெல்லி கூட 1, மும்பை கூட 1, எல்எஸ்ஜி கூட 1. ஆமா, ஒரு மேட்ச் தான் இருக்கு. ஆர்சிபி, எல்எஸ்ஜி, டெல்லி, மும்பை. எல்லாமே ஸ்பாயிலர்ஸ் தான். ஆர்சிபி தவிர எல்லாரும் ஸ்பாயிலர்ஸ் தான். ஆமா. சோ எங்க பாக்குறீங்க பஞ்சாப் கிங்ஸ் கிங்ஸ்ல ஒண்ணே வாயில வருது. நான் டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். கான்ஃபிடென்ட். செகண்ட் பிளேஸ். கான்ஃபிடென்ட் டாப் 2 ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஓகே, நான் வந்து டாப் 4ல போடுறேன். எனக்கு என்ன 3 and 4 போய்டுவாங்கன்னு தோணுது. சடனா பிரெடிக்டபிளா தெரியுறாங்க பஞ்சாப். சோ நான் டாப் 4 இருக்கு. 2 and 3ல ஃபினிஷ் பண்ற சான்ஸ் இருக்கு. அதான் ஒன்னு சொல்லு, டாப் 2வா டாப் 4ஆ? நான் போக மாட்டாங்கன்னு சொல்ல, பட் டாப் 4னு சொல்லியிருக்கேன். டாப் 2. சரி, ஓகே. நீங்க இன்னும் பஞ்சாப் 2 பேரும் நான் ஸ்டில் அவங்கள டாப் 2ல வந்து பேக் பண்றேன். ஏன்னா வந்து கண்டிப்பா அவங்க மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணிட்டு வருவாங்கன்னு தோணுது. ஓமர் சாய் வந்துட்டா டீம் நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த ஸ்லாட் யாருக்கு பல வருவான்னு தெரியல, பட் ஓமர் சாய் வரணும். இன்னும் பேட்டிங்கும் டீப்பாக போகும், பவுலிங்கும் நல்லா இது பண்ணுவார். ஸோ ஓமர் சாய் அவரோட ஃபேமிலி லாஸ்லேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துட்டார்னா கொஞ்சம் எல்லாம் ஓகேவா இருக்கும் பஞ்சாப் என்னை பொறுத்த வரைக்கும். ஓமர் சாய், ஹர்ப்ரீத் பிரார், அதை எப்படி ஃபிட்டின் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஓகே, அப்போது நெக்ஸ்ட் டீமுக்கு போயிடுவோம். ஈசாலா கப் நம்மதே ஆர்சிபி. இருக்கிறதுலே இந்த டீமுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம்லெஸ்ஸாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி போகுது. ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான் ஆடுறாங்க. ஓகே, சில மேட்சஸ் அவங்க பேட்டிங் இந்த SRH மாதிரி ஓவர் அக்ரெசிவாக போய் தோத்தாங்க. அதுக்கு ப்ரைம் எக்ஸாம்பிள் ஜிடி மேட்ச். பட் அதை தாண்டி ஆர்சிபி தோத்த எல்லா மேட்சஸுமே வந்து கிட்ட போய் தான் தோத்தாங்க. இந்த டிசி மேட்ச் நான் ஆர்சிபி கிட்ட ஒரு ப்ராப்ளம் பார்க்குறேன். ஓகே, அவங்களுடைய 6th பவுலிங் ஆப்ஷன் யாரு? ரொமாரியோ ஷெப்பர்ட் தான். அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. 6th bowling ஆப்ஷன்ல கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. 7th bowler 6th எப்பறா 7th வரும்? ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்களுடைய மெயின் 5 bowlers வந்து எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. புவி, ரசிக், ஹேசல்வுட், குருணால், சுயாஷ். ரசிக், ஹேசல்வுட், குருணால், சுயாஷ். ஓகே, கரெக்ட். 6th bowler. ஓகே, அந்த 6th bowling ஆப்ஷன் கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. சில டீம் இல்லை, இப்போ பஞ்சாப் மாதிரி டீம்லாம் 6th bowler வச்சுட்டு சொதப்புறாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஆர்சிபிக்கு அந்த 6th bowler ரொமாரியோ ஷெப்பர்டாக இருக்கிறது ஓகே தான். பட் அவரை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்றதுலாம் மேட்ரு. ஆர்சிபி நீங்கள் 18, 19 அந்த மாதிரி ஓவர்லாம் கொடுத்தீங்கன்னா அடிதான். மும்பை டெல்லி மேட்ச்லாம் நம்ம ப்ரைம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். 30 ரன் கன்சீட் பண்ணார். டெல்லியில் லாஸ்ட் ஓவர் சின்னசுவாமியில் டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தோத்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாமல் ரொமாரியோ ஷெப்பர்டை பண்ணிங்கன்னா தோக்க தான் போகிறீங்க. இன் பிட்வீன் 6 to 15 ரொமாரியோ ஷெப்பர்ட் கொடுக்கலாம். அதுதான் அவருக்கான ஐடியல் ஸ்பேஸ். ஜிடி மேட்ச்சில் கூட இட் டிட் வெல். நான் அவரை என்ன சொல்ல சப்போர்ட் பண்ணல, டீசெண்டாக போட்டு 2 விக்கெட் எடுத்தான்ற போது அவருக்கு எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்தா ஆர்சிபி போயிடுச்சுப்பாங்க அந்த 6th bowlerல. இன்னொன்று ஜேக்கப் பெத்தல் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜேக்கப் பெத்தலால் 2 ஓவர் போட முடியும். இன்னொரு கன்சர்னும் இருக்கு.
ஜிதேஷ் சர்யா கரண்ட் ஃபார்ம். ஜிதேஷ் சர்மா அண்ட் ஃபில் சால்ட் இன்ஜுரி. ஆமா ஜிதேஷ் சர்யா கரண்ட் ஃபார்ம் எனக்கு கொஞ்சம் கன்சர்னா தெரியுது. அவர் பாட்காஸ்ட் ஆர்சிபி இஸ் ஃபைன் தான் நான் சொல்லுவேன். அவர் பாட்காஸ்ட் தான் எனக்கு கண்ணுக்கு வந்துட்டு போகுது. உங்களுக்கே தெரியும் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அந்த பாட்காஸ்ட்ல. அதை பத்தி நினைச்சா என்ன சொல்றேன்னு தெரியல. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 சிச்சுவேஷன் வந்து இந்த தடவை 4லையும் ஜிதேஷ் வாஸ் ஃபெயிலியர். அவர் இப்போ ரீசெண்ட் இன்சைட் ஆர்சிபிலேயே அவங்க நாக்ஸ் வந்து கலாய்ச்சிருப்பாரு அந்த பாட்காஸ்ட் வச்சு. ஸோ எனக்கு தெரியல என்ன சொல்லுங்க ஜிதேஷ். ஸோ ஜிதேஷ் சர்மா நினச்சா கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. அண்ட் ஃபில் சால்ட் வந்து ரூல்ட் அவுட்னு சொல்ல ஒரு 2 மேட்சஸ் 3 மேட்சஸ் வந்து இப்போது என்ன சொல்கிறது யூகேக்கு போயிட்டு அந்த ஹேண்ட் இன்ஜுரி பார்த்துட்டு வந்துருவான்றான் சொல்கிறாங்க. இஃப் நாட்னா ஜானி பேஸ்டோ ராமுலா குர்பாஸ் கிட்ட பேச போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட். சப்போஸ் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ பேஸ்டோ எனக்கு தெரிஞ்சு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் ஃபில் சால்ட்டுக்கு. ஃபில் சால்ட் மாதிரி ஃபீல்டிங்கில் ஒரு பெரிய அசெட் முடியாது. குர்பாஸ் நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கும். நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதனால தெரியல. பட் ஃபில் சால்ட் நான் ஹோப்ஃபுல்லி வில் பி பேக் பை 12th மேட்ச்ன்றாங்க. இப்போ ஆர்சிபி வந்து இன்னும் 2 மேட்ச் மிஸ் பண்ண போகிறாங்க. அந்த 1.5 வீக்ல ஃபில் சால்ட் மேபி கிளியர் டு பிளேன்றாங்க. எனக்கு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இப்போ ஃபில் சால்ட் இல்லாதனால ஆர்சிபி எப்படி ஃபீல்டிங்ல தான் சால்ட் ஆட் மோர் அட்வான்டேஜ். ஸோ அப்போது ஃபில் சால்ட் இல்லைனாலும் நான் 2 கொஸ்டின் வைக்கிறேன். ஃபில் சால்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி நீங்கள் ஜேக்கப் டெஃபியை ஓப்பனிங்கில் பர்சீஸ் பண்ணுவீங்களா? 3 மேட்சாக அடிக்கல. அப்படி இல்லை தேவ்தத் படிக்கல் டு ஓப்பன் வித் விராட் கோலி வித் ஜேக்கப் டெஃபி ஆஸ் an எக்ஸ்ட்ரா பவுலர் இப்படி போவீங்களா? ஜேக்கப் பெத்தல் டஃபிக் பல்லா பெத்தல் தான். ஜேக்கப் பெத்தல்ரா டஃபி இல்ல. நான் டஃபி ஆட வைப்பீங்களான்னு கேட்குறேன். பெத்தல் ஃபார்மில் இல்லை படிக்கலை மேலே தள்ளிட்டு வெங்கடேஷர் நம்பர் 3 பட்டிதார் 4 போட்டு டஃபி ஆடுவீங்களான்னு கேட்குறேன். அப்படி கேட்குறேன். அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போ. ஏன்னா பெத்தல் உங்களுக்கு அடிக்கல இது வரைக்கும். இப்போ நீங்க ஜேக்கப் டஃபி இன்க்ளூட் பண்ணா கொடுக்கலாம். ஜேக்கப் டஃபி இன்க்ளூட் பண்ணா உங்களுக்கு 7 bowling ஆப்ஷன் வெங்கடேஷராலையும் போட முடியும். கம்மி தான். ஏன்னா அவங்க வின்னிங் காம்பினேஷனை மாத்த கூடாதுன்னு தான் பாப்பாங்க. சரி உனக்கு ஓபனிங்ல ஸ்டில் பெட்டலுக்கு சான்ஸ் தரலாம். பெட்டல் தான் ஆடுவாரு. ஓபனிங்ல உனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் வரல. பெட்டலுக்கு சான்ஸ் தரலாம். மட்டும் தான் ஆடுவாரு. சரிப்பா நான் என்ன சொல்றேன் பெத்தலுக்கு வந்து சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கொடுக்கலாம் தப்பு இல்லை. ஆனா பவுலிங்கும் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க பெத்தல் கிட்ட இருந்து. பேட்டிங்கும் அவர் ப்ராமிஸ் காமிக்க மாட்டேன்ற போது இப்படி ஒரு ரூட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கறேன் நான். ஏன்னா அவங்க வின்னிங் காம்பினேஷன்ஸ் மாத்த மாட்டாங்கன்னு தோணுது. ஓகே வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க அவ்வளவுதான். நீங்க சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா மாத்த மாட்டாங்க. ஆனா ஆர்சிபில இப்ப சடன் ப்ராப்ளம் என்னன்னா விராட் கோலி சில மேட்சஸ் அடிக்கலன்னா ரொம்ப வீக்கா தெரியுறாங்களோ. ஏன்னா படித்தார் லாஸ்ட் 3 மேட்சா ஜட்ஜ் பண்றாங்க. அந்த ஷார்ட் பால் போட்டுறாங்க. டிம் டேவிடுமே பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு மேட்ச் அடிச்சா ஒரு மேட்ச் ஆட மாட்டாரு. குணால் பாண்டியாவை அவ்வளவு டீப்பா வச்சுக்கிறது அடிக்க போய் தான் அவுட் ஆறாங்க. பட்டிதார் எல்லாம் அடிக்க போய் தான் அவுட் ஆனா. அதே மாதிரி குணால் பாண்டியாவை அவ்வளோ கீழே அவங்க தள்ளுறது இட்ஸ் நாட் ஃபேர். குணால் பாண்டியா 5 or 6ல தள்ளிட்டு ஜித்தேஷ் அண்ட் ரொமாரியோ ஃபினிஷராக வைங்க. குணால் பாண்டியா 7 or 8ல வேலைக்கே ஆகாது. ஸோ இந்த பட்டி டிங்கரிங்லாம் பண்ணால் ஆர்சிபி வில் பி ஃபைன் அண்ட் குட். பவுலிங் நல்லா இருக்கு. புவனேஸ்வர் குமார் டேர்னிங் பேக் த கிளாக் 2016 வைப்ஸ் கொண்டு வராரு. ஏசில் விட்டு கொஞ்சம் ரஸ்டியாக இருக்காரு. ஒரு மேட்ச் நல்லா போட்டால் ஒரு மேட்ச் இது பண்ணுறாரு. சுயாஷும் அதே மாதிரி தான். ஒரு மேட்ச் நல்லா போட்டால் ஒரு மேட்ச் அடி வாங்குறாரு. குணால் பாண்டியா ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிகிறாரு. அந்த பவுன்சரில் இந்த வருஷம் போட்டு எத்தனை விக்கெட் எடுக்கிறாரு. ஐயோ பயங்கரமாக இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறீங்க ஆர்சிபி பற்றி? ஆக்சுவலா பவன் ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டா. போன வருஷம் புவனேஸ்வர் குமார் மொத்தமா ஐபிஎல் முடிஞ்சப்ப எடுத்த விக்கெட் 16. ஓகே இப்போ 9 மேட்ச்ல எடுத்துருக்காரு. போன வருஷம் நவ் தலைவன் வந்து 17 விக்கெட்ஸ்ல பர்பிள் கேப்ல லீடிங்ல இருக்காப்ல. ஓஜி இஸ் பேக் டாப்ல. எஸ். சோ வந்து ஹை சான்ஸ் அவர் திரும்பவும் பர்பிள் கேப் வின் பண்ணலாம். 2016 நடக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆமா அதான் எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து 2022ல புவி நான் ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன் புவி பர்பிள் கேப் வாங்கன்னு ப்ரெடிக்ஷன்ல சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நேஷனல் டீம் பக்கமே வரல. ஆமா ஆமா நேஷனல் டீம் பக்கமே வரல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காருன்றப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே சரி ஃபைன். இப்போ ஆர்சிபி பத்தி பேசிட்டோம். ஸோ ஆர்சிபி எங்க முடிப்பாங்க? என்ன டாப் 2-ஆ 4-ஆ? ஃபர்ஸ்ட் பிளேஸ் டாப் 2. ஐ எம் ஆல்சோ வித் யூ கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த டீமுக்கு தான் 3 பேரும் டாப் 2 ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆர்சிபி எங்கேயும் இது வரதுன்னு தெரியல. இன்ஜுரி கன்சர்ன் இருந்தாலும் பேக்கப் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் தே வில் ஷோர்லி ஃபினிஷ் ஆன் டாப் 2ன்றோம். அப்போ நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா 4th இருக்கிற ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்க யாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. 4 out of 4 வின் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். ஏன்னா இந்த டீம் நம்ம 3 பேருமே 5-6 தான் எதிர்பார்த்தோம்.
5-6 தான் சொல்லியிருந்தோம். பட் அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஆடுறாங்க. அண்ட் யங்ஸ்டர்ஸ் நல்லா டெவலப் பண்ணாங்க. பிரிஜேஷ் சர்மாவாக இருக்கட்டும், சுபம் டூபேவாக இருக்கட்டும், அண்ட் ரியான் பராக் நம்பர் 4, த்ருவ் ஜுரல் நம்பர் 3, இந்த மாதிரி மூவ்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அப்போ நடுவில் அவங்களுக்கும் சில பல பிரச்சனை வந்தது. இப்போ திரும்பி தே ஆர் ஆன் லூசிங் ஸ்ட்ரீக். ஏன்னா பார்த்தீங்கன்னா 220 அடிச்சு 2 மேட்ச் டிஃபெண்ட் பண்ண முடியாமல் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் ஜெய்ப்பூரில் தோற்றுருக்காங்க. ஜெய்ப்பூர் அவங்களுக்கு ஒரு கேர்ஸாக மாறுதோ, ஏன்னா அங்கே கவுஹாத்தியில் எல்லா மேட்சும் வின் பண்ணாங்க. ஜெய்ப்பூரில் ஆன 2மே தோல்வி. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது ஆர்ஆருக்கு. ஆர்ஆருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கா நீங்கள் பார்க்குறீங்க? ஆர்ஆரோட ப்ராப்ளம் வந்து என்ன சொல்றது, பவுலிங் பிளஸ் ஃபினிஷிங். பவுலிங்கா இல்ல ஆர்ச்சருக்கு அங்க சப்போர்ட் இல்லையா? அப்படி வர நான், ஏன்னா ஆர்ச்சர் பீக்ல இருக்காரு இந்த வருஷம். பட் சப்போர்ட் நாண்ட்ரே பர்கர் அடி வாங்குறாரு. சந்தீப் சர்மா ஏன் ஆட மாட்டாங்கன்னு தெரியல. தேஷ்பாண்டே ஒரு மேட்ச் மேட்ச் போடுறாரு. அவங்க சாம் கரனோட பிளேஸ் வந்து நாண்ட்ரே பர்கர் ரொம்ப ஈஸியா ஃபில்லிங் பண்ணிட்டாரு. நல்லா பண்றாரு. ஆனா லாஸ்ட் 3 மேட்சா இஸ் பீன் எக்ஸ்பென்சிவ். கடைசி 2-3 மேட்சஸ் தான் அவர் எக்ஸ்பென்சிவா போனாரே தவிர ஃபர்ஸ்ட் இனிஷியலா 5-6 மேட்சஸ் செம்மையா தான் போட்டாங்க. ஆர்ச்சருக்கு சப்போர்ட் இருந்தது. ஆர்ச்சர் தான் சூப்பரா போறாரு. நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க மேபி பிரிஜேஷ் எடுத்துட்டு வரலாம். அவன் ஆல்ரெடி நல்லா தான் பண்றான். சந்தீப் சர்மா எங்கப்பா? பிரிஜேஷை விட நீ சந்தீப் சர்மா எடுத்துன்னு வரணும். சந்தீப் சர்மா பெஞ்ச் பண்றது பிளண்டர் இல்ல. லாஸ்ட் மேட்ச் பிரிஜேஷ் ஆடலன்னு நினைக்கிறேன். இல்ல பிரிஜேஷ் ஆடினா துஷார் பிரிஜேஷ் 2 பேருமே ஆடினாங்க. துஷாரும் தான். இப்போ சந்தீப் சர்மா ஆடணும் என்னை பொறுத்த வரைக்கும். யாருக்கு பல்லான்னு எனக்கு தெரியல. ஏன்னா துஷார் தான் லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டது. அண்ட் ஆல்சோ இன்னொன்று, பிஷ்னா இப்போ சடன் டிப் இன் ஃபார்மோ அப்படின்னு எனக்கு தோணுது. 5 மேட்ச்சில் 10-11 விக்கெட் பர்பிள் கேப் லிஸ்ட்டில் இருந்தார். சடனாக ஒரு 2-3 மேட்சாக விக்கெட்லெஸ்ஸாக இருக்கவே அவங்களோட ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் எஃபிஷியன்சி குறையுதோ. ஏன்னா ஜடேஜாவுமே கோட்டா கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் திடீர்னு ஃபயர் ஆகாதது அவங்களுக்கு பவுலிங்கில் ஒரு ப்ராப்ளம். வந்து பிரைமரியா பேட்ஸ்மேனா தான் யூஸ் பண்றாங்க. ஆமா, பவுலிங்ல வந்து எங்கெங்கெல்லாம் ஒரு கன்சிஸ்டன்ஸ் இருக்கோ அங்க மட்டும் தான் நிறைய யூஸ் பண்றான் பராக். கரெக்ட். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது வீக்னஸ் தெரியுதா? வீக்னஸ் வந்து பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பேட்டிங் வீக்னஸ்லாம் இல்ல. ரியான் பராக் அடிக்காம டெல்லி மேட்ச்ல வந்து 90 அடிச்சாரு. தி குட் சைன், அது நல்ல ஒரு சைன். அது அவரு நம்ம வந்து பிரிவியூல ஹெட்மயர் அடிக்கணும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அவர் பிளேயிங் லெவன்லயே இல்லையா ஹெட்மயர்? கைஸ் ஒரு நிமிஷம். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல என்ன ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்க மிடில் ஆர்டர் தான் மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அதை அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபெரேரா வந்து ஃபினிஷ் பண்றாரு. சோ அவங்க பேட்டிங் வந்து எனக்கு இப்போதைக்கு பிரச்சனையா தெரியல. சோ வந்து எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. சுபம் டூபேவும் மிடில் ஆர்டருமே ஜடேஜாவும் கிடைக்கிற சான்ஸ் நல்லா பண்றாரு. ஃபினிஷ் பண்ணிருக்காரு. டோனன் ஃபெரேரா நியூ ஃபினிஷரா தெரியுறாரு ஆர்ஆர். சோ அவங்க பேட்டிங் கரெக்ட். அவங்க பேட்டிங்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அது மட்டும் இல்லாம த்ருவ் ஜுரலை நம்பர் 3 ப்ரமோட் பண்ணது உண்மையிலேயே ஒரு நல்ல மூவ் தான். அதுதான் அவங்களுக்கு நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. நம்ம அதை எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மிடில் ஆர்டர்ல பார்த்த ஒருத்தனை வந்து திடீர்னு டாப் ஆஃப் த ஆர்டர்ல இறக்கி விட்டு நல்ல மூவ் தான். நல்ல மூவ். ஓகே ஃபைன். சோ என்னுடைய கன்சர்ன் என்னன்னா சந்தீப்பை திரும்ப எடுத்து வரணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதான் சொல்றேன். சந்தீப் சர்மா ஹேஸ் டு பேட். நல்லா போடுறாரு யங்ஸ்டர். ஓகே, குரூஷியல் சிச்சுவேஷன்ல சந்தீப் சர்மா தான் டெலிவர் பண்ணுவாரு. அதே மாதிரி இன்னொன்னு கேக்குறேன். சேம் டைம் இன் கேஸ் பிஷ்னாயால சொல்லு ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இன்கேஸ் பிஷ்னாயால இன்கேஸ் எதுவும் சரியா பண்ண முடியல அப்படின்னா ரியான் பராகையுமே அந்த லெக் ஸ்பின்னால வந்து போட முடியும். அப்படி இல்லைனாலும் டோனோனால ஆஃப் ஸ்பின் போட முடியும். அந்த யஷ்ராஜ் புஞ்சா சூப்பரா போட்டாரு பிஷ்னாய் உட்கார வச்ச மேட்ச்ல. நீங்க அவரை கூட ட்ரை பண்ணலாம். நல்ல டேலண்டா தெரியுறாரு யஷ்ராஜ் புஞ்சா. செம்ம ஹைட்டா இருக்காரு. கர்நாடகா அவரையும் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்குவாட்லயுமே நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரியான் பராக்னால லெக் ஸ்பின் போட முடியும். டோனோனால ஆஃப் ஸ்பின் போட முடியும். சோ இவங்களையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன் கேஸ் பிஷ்னாய் வந்து எக்ஸ்பென்சிவா போறாருன்னா இந்த 2 பேருக்கும் ஒரு சும்மா ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ணா ஒரு என்ன சொல்றேன், எப்பவுமே கிரிக்கெட்ல வந்து குரூஷியல் தான். கரெக்ட். ஹெட்மேயரை இப்போ டிராப் பண்ணிட்டாங்க. சோ இனிமே வர மேட்சஸ்ல ஷனக்கா வச்சு போறாங்களா இல்ல ஹெட்மேயர் இம்பாக்டா யூஸ் பண்ணுவாங்களா? இம்பாக்டா யூஸ் பண்ணுவாங்க. அவர் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாரு. ஆமா. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்போ ஹெட்மேயர் வந்து வேர்ல்ட் கப்ல நம்பர் 3ல சூப்பரா பண்ணாரு. சோ அவரையே டோனோவன் அவரையே நம்பர் 3 அனுப்ப கூடாது. 4 பேர் தான் ஃபாரினர்ஸ்.
என்ன அது ஓகே. ஹெட்மேயர் வந்து நம்பர் 3ல தான் சூப்பரா பண்ணார் வேர்ல்ட் கப்ல. த்ரூ ஜூரியல் இந்த வருஷம் நம்பர் 3ல நல்லா பண்ணிருக்காரு. இப்போ நீங்க டீமுக்காக ஜூரியல் விடுவீங்களா இல்ல ஹெட்மேயர் ஃபினிஷரா பாப்பீங்களா? அவங்க ஆர்ஆர் வந்து மெயினா ஒரு ஃபினிஷர் ரோலுக்காக தான் ரீடைனே பண்ணாங்க. கரெக்ட். ஓகேவா? டோனவன் ஃபெரராவும் அவங்களும் ஆடினாலே போறோம். டோனவன் ஃபெரரா அடிச்சிட்டாரு. ஹெட்மேயர் மட்டும் தான் அங்க இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. கரெக்ட். ஓகேவா? டோனவன் ஃபெரராக்கு ஹெட்மேயர் மட்டும் கொஞ்சம் அசிஸ்டன்ட் கொடுத்தாருன்னா போறோம். தன் டீம் அது. கரெக்ட். சரி, இப்போ ஆர்ஆர் எங்க முடிப்பாங்க? அது இல்லாம சந்தீப் எடுத்துட்டு வரணும் டீம்ல. சந்தீப் எடுத்துட்டு வந்தா இன்னும் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நான் ஃபீல் பண்றேன். அவங்களுக்கு ஓப்பனிங் பத்தி நான் பேசணும் ஒரு விஷயம் இருக்கு. அவசியமே இல்ல. வைபவ் அண்ட் யசஸ்வி செம்மையா ஆடுறாங்க ரெண்டு பேரும். கிளாஸ் அபார்ட் சூப்பரா தியர் பண்றாங்க. அயர்லாந்து ஸ்குவாட்ல சூரியவன்ஷி வரப்போறானே நியூஸ் ஆல்மோஸ்ட் வருது. ஐம் நாட் ஷுர். ஆனா செம்ம டேலண்டா தெரியுறாரு. நல்லா குரூம் பண்ணா டிசர்விங் தான். ஸோ அவங்கள பத்தி நம்ம பேசணும்னு இல்ல. டோர்னமெண்ட்டே ஆன் ஃபயர்ல வச்சிருக்காங்க. ஷார்ட் பால் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் வீக்னஸ் கொஞ்சம் யாருமே யூஸ் பண்ணல என்ன கேட்டா. அந்த பிரஃபுல் இன்ஜி நல்லா பண்ணாரு எஸ்ஆர்எச் மேட்ச்ல. மோசின் கான் பண்ணா. சரி, அப்போ ஆர்ஆர் எங்க முடிப்பாங்க? டாப் 4ல இன்னும் வர சான்சஸ் இருக்கா இல்ல ஸ்லிப் டவுன் பண்றாங்களா? டாப் 4 சாய் சொல்லிட்டான். டாப் 4 யாரு எஸ்ஆர்எச் ஆர்சிபி சொல்லிருக்கோம். பஞ்சாப் சொல்லிருக்கோம். 4th டீம் தான் இப்போ மேட்டர் இங்க இருந்து. 4th டீமுக்கு ஃபைட் இருக்கும். ஆர்ஆர் ஜிடி சிஎஸ்கே. நான் சரி வருமா வராதா அப்படி சொல்லு. சிஎஸ்கே ஃபைட் பண்ணுவாங்க. ஆனா வருவாங்க 50-50 வைக்கற. 50-50 வைக்கற. ஆர்ஆர் இல்ல ஜிடி ரெண்டுல ஏதாவது ஒன்னு. 3 கூட வேணாம். ஆர்ஆர் ஜிடில தான் ஏதாவது ஒன்னு வரும். நான் வந்து சிஎஸ்கே கன்சிடர் பண்ணுவேன்ப்பா. 4-on-4 ஜெயிச்சா they will definitely be in top 4. ஸோ எனக்குமே அந்த மாதிரி டவுட்ல தான் இருக்கு. கண்டிப்பா போட்டு போடுவாங்க. அதான் சொல்றேன். ஆர்ஆர் காப் ரிமைனிங் மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஜிடி கூட ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாங்க, ஒரு மேட்ச் சொதப்பிடுறாங்க சிஎஸ்கே. ஆர்ஆருக்கு கன்சிஸ்டன்சி ப்ராப்ளமா இருக்கு. ஒரு மேட்ச் ஜெயிச்சா ஒரு மேட்ச் தோக்குறாங்க. ஒரு விஷயம், இப்போ டாப் 4ல என்ன டீம் இருக்கோ எனக்கு தெரிஞ்சு 85% அவங்க தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஜிடி அண்ட் சிஎஸ்கே டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, அதுல எந்த டவுட்டும் வேணாம். ஜிடி அண்ட் சிஎஸ்கே டெஃபினெட்லி வில் கிவ் அ டஃப் ஃபைட். பட் இப்போ டாப் 4ல எந்த டீம் இருக்கோ அதுதான் 85% குவாலிஃபை ஆகும். ஜிடி சிஎஸ்கே டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, அதுல எந்த டவுட்டும் வேணாம். பட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் 85% இப்போ டாப் 4ல இருக்கிற டீம் பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்க. போல் ப்ரெடிக்ஷன் எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒரு 80% எனக்கும் தோணுது. மேபி 4th ஸ்பாட்டுக்கு நானும் அஸ்வத்து சொல்ற மாதிரி ஜிடி அண்ட் சிஎஸ்கே ஃபைட் கொடுக்க போறாங்க. ஆர்ஆர் நான் ஃபர்மா டாப் 4ல நிற்பாங்கன்னு சொல்ல மாட்டேன். மேபி ஜிடி சிஎஸ்கே ஒரு அப்சைட்